பூத்தொடர் மன்றுகள் அல்லனா மாட மாளிகை. இல்ல இதனுடைய சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படி இல்லை. பொன்திணி மண்டபம் அல்ல பூத்தொடர் மன்றுகள் அப்படி வரும். ஸோ அதாவது பொன்னால் வலிமையாக கட்டிய மண்டபம் அல்லாதன மலர் தொகுதியால் சமைந்த மண்டபங்களா? பூத்தொடர் மன்றுகள் அப்புறம் மன்றுகள் அல்லன அதாங்க. அப்படி அது கிடையாது. அல்லன வந்து அடுத்த சென்டென்ஸ் வருது. புரியுது இல்லையா? அல்லன மாட மாளிகை இங்கே வந்து ஒரு குன்றுகள் அல்லன மணிசை குட்டி முன்றில்கள் அல்லன முத்தின் வந்தாய். பொன்திணி மண்டபம் அல்லன பூத்தொடர் மன்றுகள். எதெல்லாம் மணிமண்டபமா இல்லையோ, பொன் திணிந்த மண்டபமாக இல்லையோ, அவையெல்லாம் பூத்தொடர் மன்றுகள். தொடர், அதாவது பூத்தொடர்கள், பூங்கொத்து. பொன்னால கட்டப்பட்ட மண்டபங்கள் இல்லாட்டா பூக்கள் செறிந்த மன்றங்களா இருக்கு, மன்றங்களாக இருக்கும், சபைகளாக. போன தடவை ஒரு பாட்டு பார்த்தோமே நம்ம, இது குவிக்கப்படாத இடத்துல அது குவிக்கப்பட்டிருந்தது, அதே குவிக்கப்படாத அதே மாதிரி. இது வந்து இந்த உவமைகள் வந்து இந்த மாறு எதிர்நிலை உருவாகும். அந்த மாதிரி அல்லன மாட மாளிகை, அது இல்லாதது மாட மாளிகையா இருக்கும். அப்படி இல்லைன்னா மணிசை குன்றுகள் மணிசை குட்டிமம். குட்டிமம்னா செய்குன்று. இந்த செய்குன்று நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். ஆமா, ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்தோம். மணியாறு இன்னொரு விதமாக இது பார்க்கலாம். அதை வந்து குன்றுன்னு நினைப்பாங்க எல்லாரும், ஆனால் உண்மையில அது செயற்கையாக செய்யப்பட்டது. இது ஒவ்வொரு வரியுமே அப்படி எடுத்துக்கலாம். பார்க்குறவங்க இப்படி நினைச்சிடுவாங்க, பட் ஆனால் அது முன்றில்கள் அல்லன முத்தின் பகை. முற்றங்கள் அல்லாதவை அணிலாடு முன்றிலாருன்னு ஒரு முன்றில் அப்படின்னு சொன்னா முற்றம்னு அர்த்தம். முற்றத்துல அணில் ஓடி இருக்குன்னா அந்த வீடு எப்படி இருக்கும்? அணிலாடு லோன்லினஸ் வந்து அதை தவிர அதை விட அழகா சொல்ல முடியாது. முன்றிலோட அது ஞாபகம். எதெல்லாம் முற்றம் இல்லையோ அதெல்லாம் முத்து பண்டாங்க. மின்என விளக்கு என வெயிர்பிழம்பென துண்ணிய தமனிய தொழில் தழைத்த அக்கண்ணி நல்நகர் நிழல் கதுவலால் அரோ பொன்னுலகு ஆயது அப்புலவர். மின்னென விளக்கு என வெயிர் பிழம்பு என துண்ணிய தமனிய தொழில் தடைத்த அக்கண்ணி நன்னகர் நிழல் கதுவலால் அரோ பொன்னுலக ஆயது அப்புலவர் வாங்க. மின் என மின்னல் போல, விளக்கை போல, வெயில் பிழம்பை போல, ஒளி மிகுந்த பொன்னால் செய்யப்பட்ட தொழில் தழைத்த அக்கண்ணி நன்னகர். இந்த கன்னி நன்னகர் அப்படிங்கிறதுக்கு இந்த டிஃபென்ஸ் எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்க, இந்த அர்த்தம் பொருள்படுற மாதிரி தான் எல்லாரும். இம்பெனிட்ரபிள் அப்படிங்கிறதுக்கு இம்ப்ரெக்னபிள் அப்படின்னா, இம்ப்ரெக்னபிள் இன்வயலபிள் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால கன்னி நன்னகர் இது வந்து கன்னித்தன்மை அழியாம அடுத்து இன்னொரு கைப்படாமல் உள்ள அது உள்ள பகைவனால இம்ப்ரெக்னபிள் அப்படிங்கிற பொருள். கன்னித்தமிழ் இதே அர்த்தம் தான். இப்போ இந்த நிழலுக்கு என்ன பொருள்? ஒளின்னு அர்த்தம் இல்ல. கன்னி தமிழுக்கு அர்த்தம் அது கிடையாது. கன்னி தமிழ்னா என்றைக்கும் கன்னி போல இளமையாக இருக்கக்கூடிய தமிழ். கன்னி போன தமிழ் சொல்லாதீங்க. என்ன கன்னி நிழல், இந்த இடத்துல நிழலுக்கு ஒளின்னு அர்த்தம். அதனால்தான் இதை வந்து புகைப்படத்தை நம்ம வந்து நிழல் படம்னு சொல்றோம். நிழல்ங்கிறதுக்கு ஒளின்னு ஒரு பொருள். இதனுடைய ஒளி அங்கு போய் கதுவலால் படுவதால் அது தோய்வதால் அதோ பொன்னுலகாயது அப்புலவான இதனுடைய நிழல் அங்க படத்தினால்தான் அந்த தேவலோகமாக இருக்கிறது. புலவருங்கிறது இந்த இடத்துல தேவன். தமனிய வந்து அபிராமி அந்த இதுல அது வந்து பாரிஜாதம். அதேதான், பொன் தான். தமனியக்கான பொன்னகர். பொன்னகர் இல்ல, அதுல பாரிஜாதம்னு படிச்சிருந்தாங்க. இல்ல அப்படி ஒரு பேர் இருக்கா, பாரிஜாதம்னு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பொன் அப்படிங்கிறது தேவலோகம் இருக்கா. எழுவிடத்து அகன்று
இடை ஒன்றி ஏற்படு பொழுதிடை போதலின் புரிசை பொன்மதில் அழல் மணி திருத்திய அயோத்தியாளுடைய நிழல் என புலியுமால் நேமிவான் சுடர். இப்ப இந்த நிழலுக்கு சாயைன்னு இங்க வந்து ஷேடோன்னு சொல்றோமே அந்த அங்க அதுல இருந்து பொன் மதில் இருக்கு, இதுல இருந்து பொன் நகர்னு போடுங்க. இப்ப என்ன ஆச்சு, எழுமிடத்து அகன்று சூரியன் எழும்பொழுது பெரிய அளவுல உதிக்கிறது, உச்சியை அடையும் போது இயல்பான நிலைக்கு வருது, கீழே இறங்கும் போது மறுபடியும் பெரிய உருவத்தில் தெரியுது. இந்த என்ன அந்த இல்ல அயோத்தியினுடைய நிழல் மாதிரி சூரியன் இருக்கு. அதான் அதுக்கு அர்த்தம். அது சூரியனே வந்து அயோத்தியோட நிழல் தான். அதான் சொல்றாரு அவர். வான் ஆகாயத்தில் விளங்குகிறது. இத வந்து மிகைப்படுத்துற மாதிரி சூரியனை விட இது இப்ப சொன்னார்ல, இப்ப தேவலோகம் பொன்மயமா இருக்கிறது அயோத்தியினுடைய ஒளினால. அடுத்தது வடிக்கிறது அயோத்தியுடைய நிழல்னாலதான். இது வட்டமா இருக்கு, இதுக்கு மதில்கள்லாம் இருக்கு, இதனுடைய நிழல். அதாவது அங்க சூரிய மண்டலத்தினுடைய சூரிய மண்டலம்ங்கிறது சூரியன்ங்கிறது இதோட நிழல். இது மாதிரி இந்த இடத்துல அங்க வந்து நிழலுக்கு ஒளியின் பொருள், இந்த இடத்துல நிழலுக்கு ஷேடோ. இந்த அயோத்தி ஆளுடைய நிழலன்னு அயோத்தியாள் அயோத்தியா 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 என்கிற பெண், அயோத்தியா அந்த நாட்ட பெண் மாதிரி. அயோத்தி அப்படிங்கிற பேர் காரணம் யுத்தின்னு சொல்றோம், யுத்தம் இல்லாத அயோத்தியா. சின் ஏசின் பாடல யுத்தம் இல்லாத நகரம். அசன் அசன்ன்ற பேருக்கு வந்து என்னது ஏசின் சமஸ்கிருத இலக்கணம் அயோத்தியா யுத்தத்தால் ஜெயிக்க முடியாத நகரம் அப்படின்னு. யுத்தம் இல்லாத யுத்தத்தால் வெல்ல முடியாது. அஜாத சத்ரு. 42 ஆய்ந்த மேகலை அவர் பொன் மாளிகை வேந்த கார் அகில் புகை உண்ட மேகம் போய் தோய்ந்த மாக்கடல் நருந்தூபம் நாருமேல் பாய்ந்த தாரையின் நிலை பகரல் வேண்டுமோ. ஆய்ந்த மேகலை அவர் அம்பொன் மாளிகை வேய்ந்த கார் அகில் புகை உண்ட மேகம். ஆய்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மேகலை மணிமேகத்து ஒட்டியானம் அணிந்த கலையார் அம்பொன் மாளிகையின் மேல வேய்ந்த கார் அகில் புகை கருப்பு அகிலின் புகையானது அதை உண்ட மேகம். அதாவது அவங்க அகில் புகை வந்து பல காரணங்களுக்காக போடுவாங்க, வாசனைக்காக இல்ல கூந்தலுக்காக. அந்த புகைய மேகம் உண்டு, மேகமே அந்த அகில் வாசனை அடிச்சு. இல்ல அது மட்டும் இல்ல, அந்த மேகம் போய் கடல்ல விழுந்து அந்த கடலே வாசனை அடிக்குது. அப்படி இருந்தாக்க விழ தண்ணீருடைய வாசனையே சொல்லணுமா? அந்த மழை எப்படி இருக்கும், அதுவும் வாசனையா தானே இருக்கும், அது சொல்லணுமா? இது இந்த மாதிரியான விஷயங்களை ஆப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் இது அத்தனையும் மனசுக்குள்ள கொண்டுறோம் பாருங்க. இது அத்தனையும் மனசுக்குள்ள கொண்டு வந்து இது வந்து வார்த்தைகளை இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ரொம்ப மிக நிகழ்ச்சியாக படுறதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கன்சீவ். அதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, கடல் ஜென்ரலா ஒரு நாரக்கூடிய இடம் நினைப்போம், உப்பு மீன். இதுலயே வேற ஒரு பாட்டுல கம்பரே சொல்லுவாரு, மாமிச நாற்றம் உள்ள கடல்ல இந்த கடலிடை கோட்டம் தைத்து கழிவது கருமம் என்றால் மதியுடைய அலங்கலமாக இல்ல இது யுத்தம் கடலுடைய அலங்கலமாக மதியுடையவர்க்கு வந்தோம் விபீஷ்ணன். அப்பேற்பட்ட மீன் நாற்றம் அடிக்கக்கூடிய கடலே வந்து இந்த அயோத்தி நகர அகில் புகை எஃபெக்ட்னால நறுமணம் வீசக்கூடியதா மாறி இருக்கு. அப்படி இருந்ததுன்னா ஏன் நமக்கு இப்ப வந்து ஆசிட் ரெயின்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, இது பாசிபிள் அதுவும் பாசிபிள் வச்சுக்கோங்க. முக்கியமான இந்த வர்ணனைகள் சில இடங்கள்ல ரிப்பீட்டே ஆகாது. முதல்ல நீங்க ஆற்று படலத்துல நீரு கொண்ட கடவுள் நிறத்த வான் ஆறு கொண்டு அகில் சேரணிந்த முளைத்திரு மங்கைதன் வீரணிந்தவன் மேனியின் மீண்டதே. அது ஒரு இங்க போய் கடல்ல கலந்தது. அது மாதிரி மகரந்தத்துக்கு இதே மாதிரி அது வெண்மேகம் போய் கருமேகமா வர்றது பத்தின ஊமை. அது 3 படலம் தாண்டத்துக்குள்ள நமக்கு எவ்வளவு ஞாபகம் வருது. இதுதான் எனக்கு வேண்டிய எஃபெக்ட்.
இந்த இடத்துல தாரை நெட் ரிசல்ட் எனக்கு வேண்டியது கொடுத்தான். அடுத்து 43. What is the need for so much exaggeration? அதான் ஒரு தார காவியம் பார்த்துருக்கோம். இல்ல நீங்க எல்லா காவியங்கள்லயுமே உள்ளது நீங்க ஒரு காவிய குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. RMKV சில்க்ஸ்ல நெசவு செய்த ஒரு பட்டுச்சேலையை வாங்கி கையில எடுத்து ஒரு 7,000 மாதிரி அரைஞ்சி மொத்த டோட்டல் எஃபெக்ட் பார்க்கறதுக்கு யூ ஹேவ் டு ஸ்டெப் பேக் அண்ட் லுக் அட் இட். நவ் வி ஆர் இன் இட். ஒவ்வொரு த்ரெட்டாக நம்ம பார்த்து போயிட்டு இல்லை, அந்த பெரிய கிளாசிக்கல் ஒர்க்குக்கு எல்லாமே உள்ள ஒரு குணம். இப்போ ஒரு பெரிய கோயிலுக்கு போறீங்க, அங்கே சாமி கும்பிடுறது தான் உங்களுக்கு பர்பஸ் அப்படின்னா என்னத்துக்கு அவ்வளோ பெரிய அர்த்த மண்டபம், மகா மண்டபம், இவ்வளோ பெரிய மண்டபம், விதவிதமான மண்டபங்கள், அதில் தூண், ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு தூணுடைய மேலையும் கீழையும் வேலைப்பாடு, இதெல்லாம் என்னத்துக்கு? அதே கேள்வி. அதான் இந்த இடங்கள்லாம் வர்ணனை உள்ள இடங்கள் தான். இங்கே மட்டும் இல்லை, இன்னும் 12 படம் அந்த மாதிரி தான் ஆகப்படும். சில இடங்கள்ல இதுல பிரமாதமான அந்த இடத்துல இன்னொன்று முக்கியமாக என்னன்னா, இப்போ பெங்களூர் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுங்க. பெங்களூர்ல இந்த இடம் கபான் பார்க் இப்படி இருக்கு, இந்த பகுதி இருக்கு, இப்படி இருக்கு, நம்ம சொல்லுவோம். அது மாதிரி அயோத்தின்னு வரும்போது அயோத்தி பத்தி சொன்னாதான் அயோத்தி எப்படி இருந்தது, அந்த நாட்டு மக்கள் எப்படி இருந்தாதான் அரசனோட குணம் தெரியும். ஒரு விஷயத்த எப்பவுமே இல்லை ரொம்ப விரும்பி செய்யலை, இல்லை அதை வேற விதமாக யோசிக்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சட்னவங்க சொன்னாங்க, எனக்கு தோணுது இந்த கடைசி பாட்டை படித்தோன்னே அமைதி வச்சுருப்போம். சில பேர் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அந்த போனதுக்கு அப்புறமா அந்த ஸ்மெல்லு வரும். சின்ன விஷயம். இதே வந்து இப்போ நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல யோசிக்கலே உங்களுக்கு அந்த பொண்ணு ஆகாது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே சொல்கிறேன். அப்போ அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாஜரேட் மொமெண்ட் மாதிரி தான் அது இல்லையா? அந்த மாதிரி இது லவ் பண்ணுற பொண்ணுக்கு இருக்க மாதிரி மொத்த லைஃபையும் நீங்கள் லவ் பண்ணல டெஃபினட்டாக இது எல்லாத்தையும் நீங்கள் ரசிச்சு பார்ப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாகவே நம்ம ரியல் லைஃப்பில் பேசும்போதே உயர்வு வச்சுன்னு நம்மளே அறியாமல் சர்வசாதாரணமாக வரும். உதாரணமாக பெங்களூர் பற்றி அவர் சொன்னார், சைக்கிள் ஊர் முழுக்க ஏசிங்கிறோம். யார்கிட்டயோ ஒருத்தர் சொல்லும்போது, அந்த ஊரை பற்றி சொல்லும்போது, இல்லை ஒரு ஊரை பற்றி சொல்லும்போது வெயில் தாங்க முடியல, என் தலை முடியலாம் கருகி போச்சு. சர்வசாதாரணமாக நம்ம சொல்கிறது தான். அது வந்து என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி இப்படி ஆராய புகுந்தா அது தப்பா தோணும். ஆனால் நம்ம பயன்படுத்தி இந்த அகில் புகை பத்தி சொல்றாருல்ல, இதுக்கெல்லாம் வந்து அந்த கால சோசியல் வேல்யூஸ்ல ஒரு பெரிய இடம். சங்க பாடல்களே பார்க்கலாம், அகில் புகை மணத்து கொண்டிருந்த அந்த நகரத்துல பிணங்கள்லாம் தீஞ்சு போற புகை எழுதே அப்படிங்கிறது. அந்த அகில் புகை வந்து ஒரு வளத்தினுடைய அடையாளம் இல்லையா? எப்போ வந்து பெண்கள் அகில் புகை போடுவாங்க கூந்தலுக்கு, சந்தோஷமா இருக்கும்போது தான் போடுவாங்க. அதான் சொல்ல வந்தேன். அதாவது அவ்வளவு அகில் புகை வந்து கடலையே அயோத்தியும் போது அந்த நாட்டோட வளம், அந்த நாட்டை எப்படி நிர்வகிக்கும் அரசனோட வளம். ஏன்னா தசரதை பத்தி அதிகமா சொல்றது தேவை. ஏதாவது சொல்லிட்டு இந்த இடத்தின் அதாவது ஒரு கட்டுரை சொல்லுவாங்க, அந்த அங்க ஒரு பெரிய இது மரம் இருந்தது, அது கனிகள் இருந்தது, அப்படியாப்பட்ட இடத்துல ஒரு மாடு கட்டப்பட்டு இருந்தது. மாடு பத்தி நமக்கு கட்டுரை, இந்த மரத்தை தான் வச்சு அந்த மரத்துல மாடு கட்டப்பட்டிருந்தது. அது மாதிரி கொண்டு வரலாம். பெருசா ஒரு விவரம் சொல்லிட்டு அந்த பெரிய நகரத்தின் அரசன் இந்த தசரன் சொல்லும்போது இவ்வளவு பெரிய இது ஒரு பெரிய உருவத்தை காமிச்சிட்டு அந்த இதற்கு இவ்வளவு பெருசு, இவனோட பெருமை எவ்வளவு இருக்கும். ஜஸ்ட் டேக்கிங் ஹிம் டோட்டலி டு தி நெக்ஸ்ட் லெவல். இதுக்கு எதிராகவும் உண்டு. சுந்தரகாண்டத்துல இலங்கைக்கு ஏகப்பட்ட வர்ணனை இருக்கு. அங்க வந்து இப்படிப்பட்ட நகரம், ஆனா ராஜா இப்படி ஒரு குணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் காட்டுறதுக்கு பயன்படுத்தாரு. ஒரு விஷயத்தை ரொம்ப அனுபவிச்சு நீங்க பாக்குறப்போ அதை வேற ஆங்கிள் நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க, இல்ல வேற ஏதாவது பார்க்கல இன்னொன்னு ஞாபகம் வர்றது. அதே போல ஒரு பொதுவா லைஃப் இதுக்கு நம்மளுக்கு இப்ப இன்னைக்கு இதை படிக்கும்போது இது எல்லாமே அந்த கால நகர வாழ்க்கை, ஒரு அர்பன் லைஃப்னுடைய சித்திரம் கிடைக்குது. இதை கம்பனம் இப்ப 1000 வருஷம் இது வந்து அயோத்தியை பத்தி எழுதலை, உண்மையில சோழ நாட்டை பத்தி தான் எழுதி. ஆமா, நதி பத்தி எல்லாம் பேச்சு வரும்போது எந்த இடத்த பார்த்துருப்பான், எந்த இடத்த தாண்டிப்பான். ஏன்னா அயோத்தியை விசிட் பண்ணாங்கிறதுக்கான ஆதாரம் கிடையாது. ஒரு அந்த கால அர்பன் லைஃப் அதனுடைய ஒரு ஐடியலைஸ்டு வெர்ஷன் அதை எழுதுறோம். பாடல் 43. குழலிசை மடந்தைய குதலை கோதையர் மழலை குழலிசை மகர யாழிசை
எழிலிசை மடந்தைய இன்சொல் இன்னிசை பழையதம் சேரியில் பொருணர் பாட்டிசை. இது ரொம்ப ஓசை நயமுள்ள பாடல். நான் இன்னொரு குழலிசை மடந்தையர் குதலை கோதையர் மழலையங்குழலிசை மகர யாழிசை எழிலிசை மடந்தையர் இன்சொலின் இசை பழையதன் கேள்வியில் பொருணர் பாட்டிசை. இதில் அப்படி படிக்கும். அந்த இசைக்கெல்லாம் எல்லா இசை வர இடத்துலையும் கேப் விட்டாங்க. குழலிசை மடந்தையர் குதலை கோதையர் மழலை குழலிசை மகர யாழிசை எழிலிசை மடந்தையர் இன்சொல் இன்னிசை பழையர்தம் சேரியில் பொருணர் பாட்டிசை. நான் சொன்னது சந்தம். சந்தம் நீங்க எங்க பிரேக் கொடுக்குறீங்கிறது அது வேற விஷயம். நான் சொல்றது சந்தை கரெக்ட் இல்ல அந்த நயம் அந்த மியூசிக் ஆஃப் போயட்ரி தட் இஸ் பர்சனல். ரொம்ப அழகான வெரி பர்சனல். நல்ல எளிமையான அர்த்தம் தான் இருக்கு. அது அந்த ரிப்பீட்டிஷன் தான் ரொம்ப அழகா காமிச்சு. குழலிசை மடந்தையர் குதலை அப்படின்னு சொல்றது பேபி. மழலையும் குதலையும் ஏற்காக ஒன்றாம். இல்ல ஜெனரலா குதலைன்னு சொல்றது பெண்களுடைய குதலைன்னு சொல்றது. பட் குழந்தைகள் தான் மழலைன்னு சொல்றது. ஆனா கிளி அழகிறது மறுபடியும் குதலைன்னு சொல்றது, மழலைன்னு சொல்றது. ரெண்டும் உண்டு. கிளிகளுக்கும் அந்த ரெண்டும் அதாவது திக்கி திணறி பேச கொஞ்சம் பேசாம கிளி மிழற்றுது. குதலை கோதையர் மழலையும் குழலிசை வந்துடுது. கோதையர் மழலையும் குழலிசை. அதாவது அந்த பெண்கள் பேசுறதே குழலிசை மாதிரி இருக்கு. அதான் அதுக்கு அர்த்தம். கோதையர் மழலை அங்குழலிசை மகர யாழிசை எழிலிசை. இல்ல எழிலிசை மடந்தையர்ங்கிறது இல்ல, இசைங்கிறது வேற அர்த்தம். இல்ல இசைக்கும் ரெண்டாவது மழலையும் குழலிசைக்குமே வேற. குழலிசைங்கும் போது ஃபர்ஸ்ட் மயிர்முடி கூட பெறுகின்ற இளம் பெண்கள் தான் அந்த இசைங்கிறதுல வருது. அவ ஆக்சுவலி அந்த அர்த்தத்துல குழலிசைனா குழல் இசைந்த கூந்தல் இசைந்த செகண்ட் லைன்ல குழலிசை. ஆமா கூந்தல் இசைந்த பெண்களுடைய இந்த மாதிரி மழலை சொல் அது குழலிசை போல ஒலிக்கிறது. மகர யாழிசை. எழிலிசைனா எழிலிசைந்த மடந்தையர். எழிலிசை மடந்தையர் இன்சொல் இன்னிசை. அவங்க பேசுற இனிமையான சொற்களே இசை மாதிரி இருக்கு. பழையதம் சேரியில் அதாவது கல்விப்பவர்களுடைய சேரியில பொருணர் பாட்டிசை. பொருணர் அப்படின்றது ஒரு பழைய பாடக்கூடிய ஜாதியுடைய பொருணர் ஆற்றுப்படை. பொருணர் ஆற்றுப்படைன்னு சொல்றாங்க. இல்ல இந்த பேர் எப்படி வந்தது? பொருணர்னா என்ன? பாணர்ன்றது எப்படி வந்தது? அதே மாதிரி ஸ்பெல்லிங் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இந்த மெல்லிட சாரி இடையில நான் பயன்படுத்தியிருக்கேன். இல்ல எப்படின்னா பொருள் எப்படி ஈட்டுவது சொல்ல பொருளா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ரொம்ப உள்ள சொல்ல ஆராய்ச்சி போயிடுவோம். பட் பொருணர் பாணர் பாடக்கூடிய வரும் விரல் ஏற அதெல்லாம் வரும். நிறைய பேர்கள் இல்ல பாடகர்களுடைய மனைவி தான் விரலி. விரலியர்ன்றது ஒரு தனி குலம் இல்ல விரலியர் இல்ல பாணனுடைய மனைவி தான் விரலி. விரலியர் பாணன் பாணி எல்லை ராமனையே பாடி எங்குணம் தாய் பாணானி என்றார் பாணி. 44 விரலின்னு வரும். 44 கண்ணிடை கனல் சொறி களிறு கால் மண்ணிடை வெட்டுவ வேட்கை மைந்தர்தம் பண்ணைகள் பயிரிடம் குழி படைப்பன கண்ண மக்குழிகளை தொடர்ந்து தூர்ப்பன. யானைகள் கண்ணிடை கனல் சொரிகின்ற யானைகள் ஒரு இடத்துல நிற்கும் போது ஒரு இடத்துல காலை வச்சு தோண்டிட்டே இருக்கும். காலை இப்படி அப்படி எடுத்து வச்சுட்டே இருக்கும். அதனால உண்டாகக்கூடிய குழிகளை எது நிறைக்கிறது என்றால் மைந்தர்களுக்கு கண்டார்கள் வேட்கின்ற பார்க்கவர்கள் யாரும் விரும்பக்கூடிய உருவத்தை உடைய மைந்தர்கள் அவங்க மேலேருந்து உதிர்றது பட்சியம். அத மைந்தர்கள் பண்ணைகள் அவங்க விளையாடுற இடங்கள் பயிரிடம் குழி படைப்பன சுண்ணம குழிகளை தொடர்ந்து சுண்ணம்
அது இங்க இதுல கண்ணம் கொடுத்துருக்காங்க. யானைகளால அந்த பண்ணைகள்ல குழிகள் ஏற்படுது. அதை வந்து இவன் மேல விழ பவுடர் பவுடர் இந்த கண்ணம் இருக்கு. கண்ணம்ங்கிறது சரியா சொன்னாங்க. சுண்ணாம்புன்னு சொல்றாங்க. சுண்ணம். ஆனா இங்க வந்து சுண்ணம்ங்கிறது டால்கம் பவுடர். அதுக்கும் சுண்ணாம்புக்கும் ஏதாவது சம்பந்தம்? வெள்ளை கலர் அது இடிச்சதுதான். சுண்ணம்னு வரதுக்கே சுண்ணாம்புல இருந்து இடிச்சதுதான். கிழிஞ்சல்ல இருந்து இடிச்சதுதான். அதாவது அவங்க எவ்வளவு என்ன படிக்கிறீங்களா? இல்ல எந்த அளவுக்கு வளம் இருக்குன்னு யானை பறித்த குழியையே நிரப்புற அளவுக்கு அவங்களோட மேல வாசனை பொடிகள் 45 நீங்க ரகுவம்சத்துல இந்த மாதிரி ஒரு வர்ணனை உண்டு. அதாவது ரகுவுடைய படைகள் வந்து கேரள தேசத்துக்குள்ள போகும்போது அந்த யானைகள் வந்து அதாவது வாசனை வருது. ஏலக்காய் செடியினுடைய வாசனை அது எங்க இருந்து வருது அப்படின்னு தெரியாம அந்த மரத்துல வந்து தும்பிக்கைகளை போட்டு உரசுது. அதனால அது ஏல மரம். அதனால அந்த வாசனை பொடி வந்து தும்பிக்கையில போயிட்டு அதை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். கஸ்தூரிமான் மாதிரி அந்த மாதிரி ஒரு கஸ்தூரிமான். 45 பந்துகள் மடந்தையர் வயிற்று வாரிடை சிந்துவ முத்தின முத்தினம் அவை திரட்டுவர் அந்தமில் சிலதியர் அந்த மெல் சிலதியர்னா வேலைக்காரி. அந்தமில் சிலதியர் ஆற்று குப்பைகள் சந்திரன் ஒளி கெட தழைப்ப தண்ணிலா பந்துகள் மடந்தையர் பயிற்றுவாரிடை சிந்துவ முத்தின முத்து இனம் அவை திரட்டுவார் அந்தமில் சிலதியர் அவர் ஆற்றும் குப்பைகள் சந்திரன் ஒளிகிட தழைப்ப தண்ணிலா. மேல மாடங்கள்ல பந்தாடி கொண்டிருக்கின்ற மடந்தையர்கள் இடத்துல உதிர்ந்து விழக்கூடிய முத்து குப்பைகளை அந்த அவங்க விளையாடும் போது முத்து மாலையில இருந்து முத்தெல்லாம் செதற அதை கலெக்ட் பண்றதுக்கு சில பேர் இருக்காங்க. சிலதியர் அப்படின்னா வேலைக்காரிகள் அவங்க அப்படி திரட்டி வச்ச அந்த முத்தினுடைய குப்பைகள் சந்திரன் ஒளியே பழிக்கிற மாதிரி இருக்கு. தழைப்ப தன் நிலா. இந்த நிலா அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய ஒளிக்கு நிலவு, சூரியனோட ஒளிக்கு கதிர்னு. நில ஒளி வேல்ல இருக்கிறதோ கதிரொழிக்க நில ஒழிக்க அப்படின்ட்டு வரும். அந்த ஒளி வந்து நிலவு ஒழிக்க நிலவை போன்ற அப்படின்னு சொன்னா சந்திரன் ஒளியை போன்றது. ஆடை இது வேணா நிலவினை எடுக்கும் ஆனந்த கல்வி பண்ணி பாட்டுதான். நிலாங்கிறது அதனுடைய வெளிச்சம். தன்னிலா அப்படிங்கிறது இந்த இடத்துல குளிர்ந்த சந்திர வெளிச்சம் ஒளி. அரங்கிடை மடந்தையர் ஆடுவாரவர் கருங்கடை கண்ணையில் கண்ணையில் காமர் நெஞ்சினை உருங்குவர் மற்றவர் உயிர்கள் அன்னவர் தெய்வன வளர்வது ஆசை. அரங்கிடை மடந்தையர் ஆடுவர். நர்த்தன சாலைகள்ல பெண்கள் ஆடுறாங்க. அவர் கருங்கடை கண் அயில்னா வேல். கருங்கடை கண் அயில் காம நெஞ்சினை உருங்குவர். உண்பன் மற்றவர் உயிர் உருங்குவர். மற்றவர் உயிர்கள் அவர்கள் இடைகளை போல தேய்கின்றன. அதாவது இந்த ஆடக்கூடிய பெண்களுடைய கண்ணாகிய வேல் வந்து அந்த ஆடவர்களுடைய நெஞ்சை வந்து உண்பதனால அவங்களுடைய உயிர் தேயுது. எப்படி தேயுதுன்னா இவங்களுடைய இடை மாதிரி தேயுது. அப்ப எதுவுமே வளரலையா? பொழிவன சோலைகள் புதிய தேன் சில விளைவன தென்றலும் சிறும் மிகிரும் எல்லன நுழைவன வண்ணவை நுழைவன அன்னவை நுழைய நோவோடு
குழைவன தனத்தவர் தனந்தவர் கொதிக்கும் கொங்கையே. பொழிவன சோலைகள் புதிய தேன். புதிய தேனை சோலைகள் பொழிவன. சில விளைவன தென்றலும் மிங்கிரும் வெள்ளன. மிங்கிரும் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு இது இன்னொரு உல்டா உண்டு. நிமிரு அப்படின்னு உண்டு. நிமிரனா இன்புரு அப்படின்ட்டு புதிய வண்டு இல்ல நிமிரனா இன்புரு அப்படின்ட்டு புதிய ஆத்து சொல்லி. நிமிரு மிங்கிரு ரெண்டும் உண்டு. விசிறி சிவிரி ரெண்டும் உண்டு. அதுக்குள்ளேயே அதாவது அதுக்குள்ளேயே வேர்டு ஒரு லெட்டர் பட்டி போட்டால் வரும். அதே அர்த்தம் தான். இந்த தென்றலோடு உள்ளே நுழைந்த வண்டுகள் நுழைய அந்த அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல, அதாவது அந்த சிச்சுவேஷன் வந்து விரக தாபத்தை இன்னும் அதிகப்படுத்துது. அவ்வளவுதான். கணந்தவர் கொதிக்கும் கொங்கை. கணவனை பிரித்து கொண்டிருக்கின்ற கணவனை பிரிந்து விரகதாபத்தால கொதிக்கக்கூடிய அந்த பெண்களுடைய மார்பகங்கள் இதனால் மேலும் மெலிந்தன. குழைவர், அதாவது தென்றல், சோலை, வண்டருடைய பாட்டு, இதெல்லாம் வந்து அந்த நினைவுகளை தூண்டக்கூடிய விஷயங்கள். அது போறதுனால அது உங்களுடைய விரகதாபத்தை சிந்த ஆரம்பிக்கிறது. உடனே தென்ற கட்டாயம் அந்த இது அசைகிறதுனால, கொடிகள் அசைகிறதுனால, கொடியை சேர்ந்ததால் காற்று வந்ததா, கொடியை சேர்ந்தால் தேன் வடிந்ததா வந்தது, தேன் வடிந்தது, கூடவே வண்டுகள் வந்தது. இந்த சிச்சுவேஷன் வந்து இந்த பாட்டுல ஆனா சொல்ல பொழிவன சோலைகள் புதிய தேன் சில விழைவன தென்றல் மிங்கிரும் மெல்லென நுழைவன. அதுவும் எப்படி மெதுவா நுழையுது. ஸோ அது மாதிரி அந்த விரக தாபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. அன்னவை நுழைய நோவோடு குழைவன தனந்தவர் கொதிக்கும் கொங்கை. இறங்குவ மகரையால் எடுத்த இன்னிசை நிறம் கிளர் பாடலாம் நிமிர்வ அவ்வழி கரங்குவ பல்வீசி கருவி கண்முகிழ்த்து உறங்குவ மகளிரோடு போதும் கிளையே. மகரையால் எடுத்த இன்னிசை இறங்குவ. அந்த இடம் பூரா நிறைக்கிறது. அது ஆசாரம் எழுதுவார். நாதஸ்வரம் அடித்து தபில் அடித்து கிளம்புற ஓசை அது குண்டு மணிகள் மாதிரி தெரிச்சு ஓடித்து அப்படின்னு ஆசாரம். இறங்குவ மகரையாள் எடுத்த இன்னிசை இறங்கி வரும். இல்ல இறங்குவன இந்த இடத்துல வளைந்துள்ள மகரையாள். வளைந்துள்ள மகரையாழில் வரும் இன்னிசை. நுனி வளைந்துள்ளவாகிய மகரையாழில் இருந்து எடுத்தனா, அதாவது விரல்களால் தடவிய இன்னிசை நிறம் கிளர் பாடலாம். நிறம்னா இந்த இடத்துல வண்ணம், அதாவது இசை. அதாவது பல இடங்கள்ல வந்து இசைக்கு கலர் உண்டு அப்படிங்கிறோம்ல. அதாவது இது வந்து ஒரு மயக்கம், ஒரு 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 விதமான அனுபவத்தை இன்னொரு விதத்துல சேர்த்து சொல்றேன். ஒரு அழகான பிரயோகம். நிறம் கிளர் பாடல். பாடல்ங்கிறது வந்து ஒலி, ஆனா அதுல வந்து நிறம் கிளர்னு அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம வந்து நிறத்தை தூண்டி விடுது. இல்ல நிறம்னா இந்த இடத்துல வண்ணம். வண்ணம்னா அது அது வந்து வழக்கமா வந்து காண்புலனுடைய தன்மை. ஆனா அது வந்து பாட்டுக்கு சொல்றேன். செவிநுகர் கனிகள். அதே மாதிரி ஷார்ப் சீஸ் அப்படிங்கிறோம்ல, இது வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்றாரு. சிந்தீஷியா படிச்சிருக்கீங்க, ஆர்ட்ஃபுல் பிரெயின். அந்த அதாவது நம்பர்ஸையும் கலர்ஸையும் அசோசியேட் பண்றது. அதே மாதிரி நிறம் கிளர் பாடலால் நிமிர்வ அவ்வழி. அவங்க வந்து மகளிர் பாடுகின்ற வண்ணம் விளங்குகின்ற வாய்ப்பாட்டுடனே நிமிர்வ, அதாவது எடுப்பாக ஒலிப்பன அவ்வழி அந்த இசைக்கு ஏற்ப வல்விசி கருவி. வல்விசி கருவினா மத்தளம், தோலால் செய்யப்பட்டுள்ள கருவி. விசி அப்படின்னா